போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். தேர்வு அறை எக்ஸாம் ஹாலில் எந்தளவு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும், எக்ஸாம் ஹால்ன்றது எந்தளவு முக்கியமானது. எக்ஸாம் ஹால் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு களம். ஸோ அதுதான் வெற்றிக்கான ஒரு இடம். வெற்றியாளரும் அதே போல் தோல்வியாளரும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு களம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அறை தான். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் தான் உங்களுடைய வெற்றி அதே போல் உங்களுடைய தோல்வி நிர்ணயிக்கப்படுது. அப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். அந்த எக்ஸாம் ஹால் தான் எல்லாருடைய வெற்றியுமே தீர்மானிக்குது. அந்த 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எக்ஸாமுடைய டைமிங்கை பொறுத்து. சரிங்களா? இது பல்வேறு வகையான தேர்வாக இருக்கலாம், போட்டித் தேர்வாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதிகப்படியான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய தேர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு தான். டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ஆர்பியாக இருக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆக இருக்கலாம். எந்த விதமான ஒரு தேர்வாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இதுவரையும் நான் எந்த விதமான போட்டித் தேர்வும் எழுதுனதில்லை, ஸோ இனிமேல் தான் நான் போட்டித் தேர்வு எழுத போகிறேன், எனக்கு புதுசாக இருக்கும், இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். முதல்ல முன்னிரவு உறக்கம். எக்ஸாம் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி முன்னாடி நாள், சரிங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் நல்லா தூங்கியிருக்கணும். சரிங்களா? நான் ஃபுல் நைட் படிக்கிறேன், காலேஜில் ஒரே நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அந்த நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் நிறைய படிக்க போகிறீங்க, நிறைய நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் மார்னிங் போய் எக்ஸாம் எழுதும் போது எல்லா டேட்டாவையும் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ டைம் பீரியட் கொஞ்சமாவது கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது டைம் தரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நைட் முடிஞ்ச வரையும் நேரமாக தூங்கிடுங்க. சரிங்களா? அது உங்களுடைய ரெகுலர் டைம் மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 10 மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூங்கிடுங்க, இல்லை 11 மணி அப்படின்னா 11 மணிக்கு தூங்கிடுங்க. இல்லை நான் 2 மணி 1 மணிக்கு தூங்குவோம் அப்படின்னா அந்த மாதிரியான டைமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் நேரமாக தூங்கிடுங்க. ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சபட்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா 8 மணி நேரம் கூட நீங்கள் தூங்கலாம், தப்பே கிடையாது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான சரியான நேரத்தில் எழுதல். ஏன் வழக்கமான சரியான அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நீங்கள் ஒரு டைமுக்கு எழுந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய ஆஃபீஸ் போகிற டைமாக இருக்கலாம், இல்லை மற்ற ஒர்க் நீங்கள் பண்ணக்கூடிய டைமாக இருக்கலாம். அந்த டைமுக்கே நீங்கள் எழுந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணி அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியடில் இருக்கும். சரிங்களா? அது ஷிஃப்ட் வைஸ் மாறலாம், எக்ஸாமை பொறுத்து மாறுபடும். ஸோ எக்ஸாம் இப்போ 10 மணிக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் 9 மணிக்கே போகணும். இந்த டைம் எப்படி உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நீங்கள் தூங்குறதுல ஆரம்பித்து இன்றைக்கி எக்ஸாம் நாள் காலைல நீங்கள் எந்திரிக்கிற டைமை பொறுத்து தான் அமையும். நீங்கள் நேரமாக எந்திரிச்சிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் நாளுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் போய் சேர முடியும். 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் 9:45க்கு போய் நான் சேர்ந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். சரிங்களா? லேட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக உங்களுக்கு பயம் அதிகமாகும், தயக்கம் அதிகமாகும். சரிங்களா? அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு பதட்டத்தோடையே இருப்பீங்க. எக்ஸாமுக்கு லேட்டாக போயிட்டீங்கன்னாவே என்னாகும், பதட்டம் கண்டிப்பாக வந்துடும். அது எக்ஸாம் முடிவுலையுமே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் நேரமாக எந்திரிச்சிருங்க. சரிங்களா? 6 மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா கண்டிப்பாக 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. சரிங்களா? 6 மணிக்கு சரியான டைமாக இருக்கும். மற்ற டைம் பீரியடில் நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிங்க, இல்லை 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் எக்ஸாம் நாள் மட்டும் குறைஞ்சபட்சம் 6 மணிக்காவது எந்திரிச்சிருங்க. அதே போல் நான் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்ட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு உங்களுடைய டைம், அதாவது ரெகுலராக எந்திரிக்கக்கூடிய டைமை தவிர்த்து நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் தூக்கம் வந்துடும். சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வழக்கமான சரியான நேரத்தில் கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதை விட்டு அன்னைக்கு மட்டும் ஓவர் டூ பண்ணாதீங்க. சரிங்களா? தூங்குறதுனாலும் சரி எந்திரிக்கிறதுனாலும் சரி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாதீங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்வுக்கு தேவையான அனைத்தும் சரியாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நான் காலைல போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன், இல்லை எக்ஸாமுக்கான பெண்ணை நான் காலைல போய் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எக்ஸாம் நடக்கிற நாளுக்கு முன்னாடி நைட்டாவது அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்னிங் ட்ராவலில் இருக்கும்போது நான் போய் வாங்கிக்கிறேன், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பவர் ஷட் டவுன்ஸ்னா எடுக்க முடியாது. சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, கடை இல்லைனா பேனா வாங்க முடியாது. மேக்ஸிமம் சண்டேவில் எக்ஸாம் நடக்கும், சில இடங்களில் கடை இருக்காது, ரொம்ப தூரமாக எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயமான தடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ புதுசாக எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது பயணம், உணவு, குடிநீர். சரிங்களா?
ஸோ இது மூணுமே ஏன் ஒரே இடத்துக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் ரொம்ப தூரமாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கூட மாறி போயிருக்கலாம். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், இல்லை சென்னை போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன மெத்தடில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, அங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாம் சென்டருக்கு காலேஜுக்கு எவ்வளோ தூரம் போகணும், அந்த எக்ஸாம் சென்டர் எப்படி நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம், பஸ்ஸில் போக போகிறோமா, ஆட்டோவில் போக போகிறோமா, காரில் போக போகிறீங்களா, கேபில் போக போகிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து உணவு. நான் எக்ஸாமுக்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சாப்பிடாமல் போயிடாதீங்க, கண்டிப்பாக மயக்கம் வந்துடும். சரிங்களா? நீங்கள் 3 மணி நேரம் கண்டினியூஸாக எக்ஸாமோட கொஷின் பேப்பரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சிந்திக்கணும். சரிங்களா? எக்ஸாமுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த எக்ஸாம் சும்மா எழுதுறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, எக்ஸாமில் கண்டிப்பாக வேலை வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் சிந்திச்சு தான் ஆகணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் எக்ஸாமில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் சரிங்களா ஒரு 3 இட்லியோ 4 இட்லியோ சரிங்களா குறைஞ்சபட்சமாக சாப்பிட்டு போங்க. அது உங்களுடைய உடல் வாகுவை பொறுத்தது. சரிங்களா? கண்டிப்பாக சாப்பிடாமல் போகவே கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். காலைல குறைஞ்சபட்சமாவது சாப்பிட்டு போங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு போயிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கும். 3 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுவே ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியாது, புது சென்டராக இருக்கும். அப்படின்னும் போது அதுவே ஒரு விதமான தயக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம எப்படி ரெஸ்ட் ரூம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு, எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் ஹால் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி 8 மணிக்கு நல்லா தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய அவசியம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து பயம், தயக்கம். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சரிங்களா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா படிக்கல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நல்லா தேர்வு எழுதணுமா, அப்போ கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட்டில் பயமே இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணக்கூடிய கொஷினோட கவுண்ட்டை குறைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். பயத்தோடையும் தயக்கத்தோடையும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா டைமை சரிவர உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதே போல் பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஷினை உங்களால் தெளிவாக ரீட் பண்ண முடியாது. தப்பாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக ஆப்ஷனை ஷேர் பண்ணிடுவீங்க. அதனால் பயம் இருக்கவே கூடாது. தயக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்போ கண்டிப்பாக பயத்தையும் தயக்கத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. பயம் தயக்கம் இருக்குன்றதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்றது தான் முதல் ரீசனாக இருக்கும். சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்காம வந்திருக்கலாம், இல்லை ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்காம வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது சரியான முறையில் ரிவிஷன் பண்ணாமல் வந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ திருப்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அதன் பிறகு வரக்கூடிய ஒரு 6 விஷயங்கள், மொத்தமாக 10 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் இதில். அடுத்து 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ பயம் தயக்கம் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் எந்த இடத்துல லாக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயம் தயக்கம். சரிங்களா? இந்த 2 இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதனால் மார்க் போயிடுது. மார்க் போச்சுன்னா கண்டிப்பாக வேலையும் போயிடும். சரிங்களா? இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி வெற்றி. ஸோ முன்னாடியே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் சிறப்பாக செயல்பட முடியும். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இந்த கொஷின்லாம் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, வீட்டில் உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஷேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா, வீட்லேயே பிடிஎஃப் வச்சு படிச்சிருக்கீங்க, வீட்லேயே எழுதி பார்த்து படிச்சிருக்கீங்க, அந்த கொஷினை நீங்களே எழுதி இதற்கான ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான முறையில் நீங்கள் தேர்வு எழுத முடியும். சரிங்களா? ப்ராக்டிஸ் இல்லாமல் எக்ஸாம் அதுக்கு போகாதீங்க. முடிஞ்ச வரையும் கடைசி 2 வாரங்கள் எக்ஸாம் நடக்கக்கூடிய தேதிக்கு முன்னாடி 2 வாரங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் பயிற்சி செய்யணும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அடுத்து நேர்மறை எண்ணம். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டலாம் நீங்கள் பழகுனீங்களோ இல்லை யாருக்கெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ எல்லா விதமான கருத்தும் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவாக யோசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஒரு பயம் தானாக வந்துடும். இது வருமோ அது வருமோ, நம்ம இது படிக்கலையோ அது படிக்கலையோ, ஒருவேளை ஃபெயில் ஆகிடுவோமோ, கட் ஆஃப் கம்மியாக வந்துடுமோ அதிகமாக வந்துடுமோ, இதுலேருந்து கொஷின் கேட்டுருவாங்களோ அதுலேருந்து கொஷின் கேட்டுருவாங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணவே கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணுவேன்,
இது எல்லாமே நான் படிச்சிருக்கேன், இந்த டாப்பிக்கில் நிறைய கொஷின் வரும், நான் படித்த ஏரியாவிலேருந்து கொஷின் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், ஆனால் இதுலேருந்தே கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் படித்தது எல்லாமே எந்தெந்த டாபிக் தேடி தேடி படிச்சிங்களோ அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் எக்ஸாம் மேலே உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவ் மைண்டோட போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பயம் தயக்கம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும், வேலை வாங்கணும், அப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் யோசிக்கணும். சரிங்களா? அடுத்து தேர்வில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க, அதுதான் உங்களுடைய லைஃப். அந்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 மணி நேரம் தான் அடுத்து உங்களுடைய லைஃப் 30 வருஷமாக இருக்கலாம், 40 வருஷமாக இருக்கலாம். இப்போ உங்களுடைய ஏஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கட்ட வாழ்க்கை, நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயமே பார்த்திங்கன்னா இந்த தேர்வு தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த தேர்வு தான் உங்கள் லைஃப்பையே மாற்ற போகுது. அப்போ நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா தேர்வில் சரியான முறையில் கவனம் செலுத்துங்க. வீட்டில் இன்றைக்கி பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. சரிங்களா? சென்டரில் இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, ஃப்ரெண்டு இது சொன்னான், அதை படிக்க சொன்னான், இதை படிக்க சொன்னான் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப முக்கியம். கொஷினை படிக்கும்போது இந்த கொஷின் அங்கே படித்தோமே இங்கே படித்தோமே அப்படின்ட்டுலாம் மைண்ட் டைவெர்ட் ஆகும். இப்படி படித்தோம், கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே படித்தோம் அங்கே படித்தோம் அப்படின்ட்டு மைண்ட் டைவெர்ட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ண தோணும். அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஷினோட கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் சரிவர எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ தேர்வில் சரியான முறையில் கவனம் செலுத்துங்க. வேறு எங்கேயுமே உங்களுக்கு கவனம் சிதறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்வில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், வினாக்களில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், நீங்கள் ஷேட் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். மற்றபடி வேறு எங்கேயுமே கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. அடுத்து நேர மேலாண்மை. எவ்வளோ கொஷின் எழுத போகிறீங்க, எவ்வளோ டைம் இருக்குது, 200 கொஷினா 3 மணி நேரமா, அப்போ 100 கொஷின் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க? நல்லா படிச்சிருக்கீங்களா? எந்த டாபிக் நல்லா படிச்சிருக்கீங்க? எந்த டாபிக் நல்லா எழுதுவீங்க? அதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? இது எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு தெரியணும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அந்த இடத்துல உறுதி செய்ய முடியும். இந்த கொஷினா இவ்வளோ டைம் நான் எடுத்துப்பேன், இந்த டாப்பிக்காக எவ்வளோ டைம் நான் எடுத்துப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம்னால் டிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மேக்ஸிமம் ஆன்லைன் எக்ஸாமில் உங்களுக்கு மேக்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதே போல் ஆன்லைன் எக்ஸாமில் ஒன்லைன் கொஷினாக ஈஸியாக எழுதுவீங்க. ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணும். ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? நிறைய கூற்று மாதிரியான நாட்கள் வரும்போது நிறைய டைம் எடுத்துக்கும். கூற்று காரணம் இதெல்லாம் கேட்குறதுனால நிறைய டைம் தேவைப்படும். ஒன்லைன் கொஷினாக ஈஸியாக எழுதுருவீங்க. அப்போ எந்த ஏரியாவில் டைம் அதிகமாக எடுத்துக்குதோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் ஈஸியாக எழுத முடியுமோ அதை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வெறுமனே 200 கொஷின் எழுத வேண்டிய இடத்துல 100 கொஷின் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மீதி 100 கொஷின் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஸோ 3 மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா எக்ஸாம் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. சரியான நேரத்தில் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வாங்கிடுவாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே கூட வாங்கிடுவாங்க. அதாவது 5 நிமிஷம்னா உங்களுக்கு கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக இருக்கும். வாங்குகிற டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாங்குகிற டைம்லேயே உங்களுக்கு வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த நேர மேலாண்மை. சரிங்களா? டைமை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். டைமை விட்டுட்டிங்க அப்படின்னா லைஃப்பையும் விட்டுற வேண்டியது தான். சரிங்களா? மறுபடியும் ஒரு வருஷம் படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ சரியாக பயன்படுத்திக்குவாங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வினா விடை பயம். ஒரு கொஷின் தப்பாக வந்துருச்சா பயப்படக்கூடாது. அடுத்த கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக வரும். நீங்கள் படித்த டாப்லேருந்து கண்டிப்பாக கொஷின் இருக்கும். 200 வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறதில்ல. 100 வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா 100 வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக ஆன்சர் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு 10 கொஷினோ 20 கொஷினோ உங்களுக்கு தெரியாத கொஷின் இருக்கும். 200 கொஷினில் 20 கொஷின் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். 100 கொஷின் கேட்குறாங்களா 15 கொஷின் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்துக்குமே கஷ்டமான வினாக்கள் தான். அந்த 15 வினாக்கள் கஷ்டமாக இருக்குது, 20 வினாக்கள் கஷ்டமாக இருக்குது, 25 வினாக்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் போயிடும். உங்களுக்கு ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கஷ்டமான வினாக்கள் வந்துச்சா பெருசாக ரியாக்ட் பண்ணவே வேண்டாம். தெரில அவ்வளோதான். எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ண முடியும்? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரில, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்குது, அடுத்த கொஷின் எனக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்த கொஷினுக்கு போகணும். சரிங்களா?
நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 கொஷினில் 120 கொஷினை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 100 வினாக்கள் இருக்கக்கூடிய எக்ஸாமை கண்டிப்பாக உங்களால் 85க்கு மேலே நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமில் நீங்கள் வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா பயம் இல்லாமல் எழுதுனீங்கன்னா நேர மேலாண்மை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணிவிட்டு கொஷினை பார்த்து பயப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நான் சரியாக திட்டமிட்டிருக்கேன், நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்ட்டு கொஷினை பார்த்துட்டு பயப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆன்சரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஷின் பேப்பர்லேயே சில மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 கொஷினில் 3 கொஷின் 4 கொஷின் எல்லா விதமான எக்ஸாம்லையுமே தப்பாக வந்துட்டுருக்கு. TNUSRBA பிசி எக்ஸாமில் ஏகப்பட்ட கொஷின் தப்பு, எஸ்ஏ எக்ஸாமில் ஏகப்பட்ட கொஷின் தப்பு. சரிங்களா? டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஐயோ தப்பாக இருக்குது, கொஷினே தப்பாக இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த கொஷினே தப்பு அப்படின்றது தெரிஞ்சிடும். நல்லா படிச்சதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒருவேளை கொஷின் தப்பாக கேட்டு நீங்கள் உட்காந்து இதுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் போய்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம். சரிங்களா? டைம் போகிறத நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் ஐயோ டைம் போச்சு அப்படின்னு பயப்படவும் கூடாது. சரிங்களா? ஸோ இது எல்லா விதமான காரணங்களையும் நீங்கள் சரிவர ஆளுமை செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெறுமனே எக்ஸாம் ஹாலில் போகிறோம் எழுதுகிறோம் அப்படின்லாம் இல்லை. இது எல்லா ஃபேக்டருமே நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும் பத்தாது, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நல்லா படிச்சுட்டு போனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சார் 4 கொஷின் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு வேலை கிடைக்கல, 2 கொஷின் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற நிறைய பேர் நீங்களே பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் ஹாலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். சரிங்களா? அதிகமான குழுமத்தின் சார்பாக டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2, குரூப் 4 இதற்கான வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? கிளாஸஸ் பற்றின தகவல் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பாங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் எப்பவுமே பயம் இல்லாமல் போயிட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்ன தகவல் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றியுடன் ராஜ்குமார்.